அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். இன்ஷா அல்லாஹ் நாம் இன்றைக்கி பதிவில் பணம் காசு தானம் கொடுக்கறது மட்டும் தர்மம் இல்லை, அதுபோல் சின்ன சின்ன நல்ல விஷயங்களும் தர்மம் செஞ்ச நன்மையை தரக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க. அது என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கிறத பற்றி இன்ஷா அல்லாஹ் நாம் இதில் பார்க்கலாம். ஒரு மனிதன் நன்மையான விஷயங்களை ஏவி தீமையான விஷயங்களை தடுக்கிறான் அப்படின்னா அது தர்மம் செய்யக்கூடிய நன்மையை தரக்கூடியதாக இருக்குது. சுப்ஹானல்லாஹ். ஒரு மனிதன் தன்னோட சகோதரனை பார்த்து புன்னகை செய்கிறான் அப்படின்னா அதுவும் தர்மம் செய்யக்கூடிய நன்மையை தரக்கூடியதாக இருக்குது. சுப்ஹானல்லாஹ். ஒரு கணவன் தன்னோட மனைவிக்கு ஒரு கவலம் உணவு எடுத்து ஊட்டுறது கூட தர்மம் செய்யக்கூடிய நன்மையை தரக்கூடியதாக இருக்குது. சுப்ஹானல்லாஹ். ஒவ்வொரு நாள் விடியிறப்பவும் மனிதர்களான நம்ம உடம்புல இருக்க மூட்டு எலும்புகளுக்கு நாம் தர்மம் செய்கிறது நம்ம மேலே கடமையாக இருக்குது. அதாவது மனிதனுக்கு 360 மூட்டுகள், அதாவது எலும்பு இணைப்புகள் இருக்குது. அது சரியான முறையில் இயங்கினா தான் நம்மளால் நடமாட முடியும். அதுக்கு நன்றி செலுத்துகிற விதமாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மூட்டுக்கும் நம்ம தர்மம் செய்யணும்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதரான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க. இன்னும் இருவருக்கிடையே நீதி செலுத்துறது தர்மமாக இருக்குது. அதாவது 2 மனுஷங்களுக்கு இடையில் ஏதாவது சண்டை வருது அப்படின்னா அந்த மனுஷங்களில் யாராவது நம்ம உறவினர்களாவோ நண்பர்களாவோ இல்லை யாராவது தெரிஞ்சவங்களாக இருந்தாலுமே அந்த இடத்துல யார் மேலே நீதி இருக்கோ அவங்க பக்கம் நம்ம பேசுகிறது ஒரு தர்மமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். மட்டும் இல்லாமல் ஒருத்தவங்க தன்னோட வாகனத்தில் உட்கார முடியாத நிலையில் இருக்காங்க அப்படின்னா அவங்க ஏறி உட்கார்றதுக்கு நம்ம உதவி செஞ்சோம் அப்படின்னாலோ இல்லைன்னா அவங்களுக்கு ஏதாவது ஒரு பொருட்களை தூக்கி அவங்க வண்டியில் வைக்க முடியாமல் சிரமப்படுறப்ப அதுக்காக நம்ம உதவி செஞ்சாலோ அதுவும் ஒரு தர்மமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். இது மட்டும் இல்லை, சொல்லும் ஒரு தர்மமாக இருக்குது. அதாவது நம்மக்கிட்ட ஒருத்தவங்க நல்ல வார்த்தைகளை கொண்டு பேசுகிறப்ப நமக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அதுபோல் நாமளும் மற்றவங்கள்ட்ட நல்ல வார்த்தைகளை கொண்டு பேசுகிறப்ப அவங்களும் சந்தோஷப்படக்கூடியவங்களாக இருப்பாங்க. இப்படி மனிதர்களுக்குள்ள நல்ல வார்த்தைகளால் உறவாடுறப்ப அதுக்கு கூட அல்லாஹ் கூலி கொடுக்கக்கூடியவனாக இருக்கான். சுப்ஹானல்லாஹ். இந்த விஷயமும் ஒரு தர்மம் செய்யக்கூடிய நன்மையை தரக்கூடியதாக இருக்குது. இன்ஷா அல்லாஹ். அதுபோல் தொழுகைக்காக ஒருத்தவங்க போகிறாங்க அப்படின்னா அவங்க நடந்து போகிறது சிறந்தது. ஏன் அப்படின்னா நடந்து போகிறப்ப அவங்க வைக்கிற ஒவ்வொரு அடிக்கும் தர்மம் செய்யக்கூடிய நன்மை இருக்குது அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதரான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். அதுபோல் ஒரு மனிதன் நடந்து போகிறப்ப அந்த பாதையில் ஒரு முள்ளோ இல்லை கூர்மையான பொருளோ இல்லை கல்லோ இந்த மாதிரி ஏதாவது மனிதர்களுக்கு தீங்கு தரக்கூடிய ஒரு பொருள் இருக்குது அப்படின்னா அந்த பொருளை அந்த பாதையிலேருந்து எடுக்கிறது ஒரு சிறந்த தர்மமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் அக்பர். எவ்வளோ அழகான மார்க்கம் இந்த இஸ்லாம் மார்க்கம். நாம் பொருளாதாரத்தை செலவு பண்ணி தான் ஒருத்தவங்களுக்கு தர்மம் செய்யணும் அப்படின்னு இல்லை, இந்த மாதிரி விஷயங்களை செய்கிறதுனாலையும் நமக்கு தர்மம் செய்யக்கூடிய நன்மைகளை தரக்கூடியதாக இருக்குது. சுப்ஹானல்லாஹ். இன்ஷா அல்லாஹ் நாமளும் இது போன்ற விஷயங்களை கடைப்பிடிச்சு அதிக தர்மம் செய்யக்கூடிய நன்மைகளை அல்லாஹ்விடத்தில் பெறக்கூடிய அடியார்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்குவானாக. ஆமீன். வாஹிர தஹ்வானா வல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.